வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு மருத்துவ குணம் மிக்க ஒரு கலை செடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விவசாயம் முடிஞ்ச பிறகு நம்ம நிலத்துலையும் சரி, ரோட்டு பக்கமாகவும் சரி, கிராமப்புறங்களையும் சரி, இது நிறையவே விளைஞ்சி இருக்கும். கொட்டை கரந்தை அப்படின்னு பேர். சின்ன கட்டையான செடியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதோட ஃபோட்டோ நம்ம இதில் பார்க்கலாம், வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கொட்டை கரந்தை உடலுக்கு நல்ல பலம் கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உடலை குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இலை, வேர், பட்டை, பூ, விதை எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் மிக்கது. சித்த மருத்துவர்கள் இன்னும் இந்த கொட்டைக்கரந்தையை மூலிகையாக எடுத்து விதையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா விதையை நல்லா சேகரித்து உலர்த்தி பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிடும்போது குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும். ஸோ குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறும் போது நல்ல பசி உண்டாகும், அஜீரண கோளாறு சுத்தமாக நீங்கிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக மாறி உடலுக்கு நல்லாவே பலம் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல குளிர்ச்சி உண்டாகும். நல்ல ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிற ரத்தம் நல்லாவே பெருக்கி கொடுத்து நம்ம உடலுக்கு சீரான ரத்த பாயறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதே ரத்த மூலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூலம் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரத்தம் போகுது அப்படிங்கும்போது ஏற்பட்டையை நல்லா உலர்த்திட்டு பொடி செய்து வச்சுக்கணும். அந்த பொடியோட வெண்ணெயோட கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த மூலம் நல்லாவே கட்டுக்குள்ள வரும். உடல் உஷ்ணமாகறதால வர பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொட்டைக்கரந்தை இலைகளை நல்லா வெயிலில் உலர்த்திட்டு பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா வெதப்பான தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு 1/2 டம்ளர் ஆன பிறகு இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா முழுக்க உடல் உஷ்ணமாகறதால பெண்களுக்கு வர பொதுவான பிரச்சனை வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னா இந்த கொட்டைக்கரந்தோட இலைகளை நல்லா வெயிலில் உலர்த்தி தூள் செய்து வச்சுக்கணும். இந்த தூளை 2 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் 4ல் 1 பங்கா நல்லா சுண்ட வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சி அடைந்து அதனால வர வெள்ளைப்படுதல் முற்றிலுமா நீங்கிடும். நல்லா முடி வளர்றதுக்கும் முடி நல்லா கருமையாகிறதுக்கும் இந்த கொட்டை கரந்தை இலைகளை இதை கஷாயமாக்கி நம்ம வச்சுக்கலாம். முடி உதிராம தடுக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்றதுக்கும் முடி நல்லா கருமையாகிறதுக்கும் இந்த கொட்டை கரந்தை இலைகளை நல்லா உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான இலைகளை நிறைய சேர்த்து அதை சாறு பிழிந்து அதுக்கு சம அளவு தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொட்டைக்கரந்தை தைலம். இந்த தைலம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி அமைஞ்சு முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுடும், நல்லா கருமையாகவும் ஆகும். முடி உதிராம தடுக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்றதுக்கும் முடி நல்லா கருமையாகிறதுக்கும் இந்த கொட்டைக்கரந்தை இலைகளை நல்லா உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான இலைகளை நிறைய சேர்த்து அதை சாறு பிழிந்து அதுக்கு சம அளவு தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொட்டைக்கரந்தை தைலம். இந்த தைலம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி அமைஞ்சு முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுடும், நல்லா கருமையாகவும் ஆகும். தோல் நோய்கள்லாம் குணமாகணும் அப்படின்னா இந்த இலை இப்போ உலர்த்தி பொடி செய்து வச்சுட்டு இந்த இலை தூளை தோல் நோய்கள் குணமாகிறதுக்கு இந்த கொட்டைக்கரந்தை இலைகளை நல்லா உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதையும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கஷாயமாக்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தோலில் உள்ள எல்லா ரேஷஸ், இச்சிங் எல்லாமே குணமாயிடும். முக்கியமாக உடல் பலமாகறதுக்கும் இந்த இலைகளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கலவைக்கீரையில் இந்த கொட்டைக்கரந்தை இலைகளையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து கலவைக்கீரை கூட்டுக்கறியாக நம்ம ஆக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல பலம் கொடுக்கும். ஸோ இந்த கொட்டைக்கரந்தை இலைகளையும் கலை செடியாக பார்க்காம இதுவும் ஒரு மருந்தாக நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இயற்கை கொடுத்துருக்கிற அத்தனை இலை தழைகள் எல்லாமே மருந்தாக பார்க்கப்படுது, மருந்தாக உதவுது. சித்த மருத்துவர்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம உடம்புல நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.